ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1238 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு வேண்டுதலும் வரமும். தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் கருணாகுலமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஜனங்களால் இங்கே வர முடியவில்லை, வரவேண்டும் என்று தோன்றக்கூடவில்லை. ஆனாலும் குழந்தைகள் நாமேதான் போய் நல்லதை சொல்ல வேண்டும். ஆனால் தேவர்கள் மனுஷர்களைப் போல அப்படி விஷயம் தெரியாதவர்கள் அல்ல. அவர்களுக்காக இவர்கள் வந்து சொல்லத்தான் வேண்டும். அதுதான் கிரமம். ஜனங்களின் கர்மானுஷ்டானம் குறைந்து போனதால் இவர்களுக்குத்தான் ஆகுதி முதலானதுகள் நஷ்டப்படுகின்றன. அதனால் தேவர்கள் வந்து சொல்ல வேண்டியதுதான், அப்புறம்தான் அவதரிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். தேவர்களும் தப்பு பண்ணுவார்கள். அதற்காக அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய காலம் வரும். ரொம்பவும் கஷ்டம் ஜாஸ்தியாகும் பொழுது அவர்களுக்கு அடக்க ஒடுக்கம் ஏற்பட்டு ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்து கொள்வார்கள். ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணியோ வேறு விதத்திலோ கஷ்ட நிவாரணம் அளிப்பார். இப்பொழுதும் அப்படி ஏற்பட்டது. தேவர்கள் கைலாசத்திற்கு போய் வட விருட்ச மூலத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த சம்புமூர்த்தியிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். லோகம் பூராவிலும் மத சம்பிரதாயமும் தத்துவ சாஸ்திரமும் ரொம்பவும் குளறுபடியாகிவிட்டதை பார்த்து நாரதருக்குத்தான் முதலில் மனசு ரொம்பவும் சங்கடப்பட்டது. அவர் தம்முடைய பிதாவான பிரம்மாவிடம் போய் குறை தெரிவித்து கொண்டார். அப்புறம் பிரம்மா சகல தேவர்களையும் அழைத்து கொண்டு கைலாசத்திற்கு போனார் என்று ஒரு சங்கர விஜயத்தில் இருக்கிறது. பின் குறிப்பு: ஸ்ரீ அனந்தானந்தகிரி இயற்றிய ஆனந்தகிரியம் எனப்படும் சங்கர விஜயத்தில் 2வது பிரகரணம். லோகத்தில் ஸ்ருத்தியாச்சாரம் நசிந்து போய் மித்தியாச்சாரம் விருத்தியாகிவிட்டது என்று தேவர்களெல்லாம் பரமேஸ்வரனிடம் முறையிட்டு கொண்டார்கள் என்று அதில் இருக்கிறது. ஸ்ருத்தியாச்சாரம் பரித்யஜ்ய மித்தியாச்சாரம் சமாஸ்ருதாக. ஸ்ருத்தியாச்சாரம் என்றால் வேத வழி, மித்தியாச்சாரம் என்றால் பொய் ஒழுக்கங்கள், அதாவது ஒழுக்க மாதிரி இருந்தாலும் வாஸ்தவத்தில் ஒழுங்கை கெடுக்கும் வழக்கங்கள். ஒரு பக்கத்திலேயானாலும் பௌத்தர் முதலிய அவைதீக மதஸ்தர்கள் வேத நிந்தனை பண்ணி கர்மானுஷ்டானங்களை எல்லாம் கண்டனம் செய்தும் வர்ணாசிரம ஒழுங்குகளை குலைத்தும் வருகிறார்கள். யக்ஞபூமியாயிருந்த பாரத வருஷத்து ஜனங்களை யாகம் என்ற வார்த்தையை கேட்டாலே காதை பொத்திக் கொள்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலோ சைவர் வைஷ்ணவரை போல வைதீக தெய்வங்களை உபாசிப்பவர்களும் வைதீகமான உபாசனையை விட்டுவிட்டு லிங்கமுத்ரை சக்கரமுத்ரை என்றெல்லாம் சூடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிஞ்சிப்போய் காபாலிகர்கள் முதலானவர்கள் தங்கள் தலையையே பலி கொடுக்கும் அளவுக்கு குரூரமான வழிகளை பின்பற்றுகின்றனர். ஆகையினால் தத் பவான் லோகரக்ஷார்த்தம் உத்சத்ய நிகிலான் கலான் வர்த்மஸ்தாபயது ஸ்ரௌதம் ஜகத்யேன சுகம் பிரஜேத்து. அதாவது தாங்கள்தான் தப்பு வழிக்காரர்களான அத்தனை பேரையும் நிர்மூலம் செய்து லோகரக்ஷணம் செய்ய வேண்டும். வேத வழியை மறுபடி ஸ்தாபனம் பண்ண வேண்டும். ஜகத் உண்மையான சுகத்தை பெற வேண்டுமானால் அதற்கு ஸ்ருதிதானே மார்க்கம். அதை தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். மாதவீய சங்கர விஜயம் என்பதில் இப்படி சொல்லி தொடர்ந்து பரமேஸ்வரன் அவர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணியதையும் சொல்லியிருக்கிறது. தாமாகவே அவர் லோகரக்ஷார்த்தம் அவதாரம் பண்ண எண்ணி இவர்கள் பெட்டிஷன் கொடுக்க வருவார்களா என்றுதானே தவித்து கொண்டிருந்தார். அதனால் உடனே உங்களுடைய மனோரதத்தை அப்படியே பூர்த்தி பண்ணுகிறேன். நானே மனுஷ ஜென்மாவை மேற்கொண்டு துஷ்டாச்சாரங்களை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன். முக்கியமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி அதன் மூலம் வேதத்தின் பரம தாத்பரியத்தை நிச்சயப்படுத்தி தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணப் போகிறேன். எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்ற சத்தியம் மறந்து போய் ஜீவர்களை பிரம்மத்திலிருந்து பேதப்படுத்துவதுதான் அத்தனை அனர்த்தத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் மூலமாய் இருப்பது. மாயையின் மோகன சக்தியாலேயே ஜீவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த பேதம் என்கிற துவைதம் என்கிற இருட்டிலே மூழ்கியிருக்கிறார்கள். நான் சங்கரர் என்ற பெயரோடு யதீந்திரராக பூலோகத்தில் அவதாரம் செய்து ஆத்ம ஞானம் என்ற சூரிய பிரகாசத்தால் அந்த இருட்டை அகற்றுவேன். 4 சிஷ்யர்களோடு கூடி இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன்.
இதுவரை அவதாரங்கள் செய்த மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய சதுர்புஜங்கள் எப்படி அங்கமோ அதுபோல எனக்கு இந்த 4 சிஷ்யர்களும் என்று சம்புமூர்த்தி கடகடவென்று ஒரே வரமாக வர்ஷித்து விட்டார். இத்யுக்தோ பரதான் தேவான் உவாச்ச கிரிஜா பிரியக. தேவர்கள் தாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் கிரிஜா பிரியர் அவர்களிடம் பேசலானார் என்று இந்த வரப்பிரதானத்தை ஆரம்பித்திருக்கிறது. கிரிஜா பிரியக அதாவது அம்பாளின் காந்தனாக இருப்பவர் என்று சுவாமியை குறிப்பிட்டதால் அவளுடைய கருணை அல்லது அவளாகிய கருணை தூண்டியே அவர் வரம் தந்தது. பார்த்தால் ஏகாங்கியான தட்சிணாமூர்த்தியாய் இருந்தாலும் அப்போதும் அம்பாள் அவருக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருந்தாள். 2 பேரும் சேர்ந்தே ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணியது என்று இத்தனை உள்ளர்த்தங்களையும் வைத்து சொன்னதாக ஏற்படுகிறது. சுவாமி சொன்னது, மனோரதம் பூரயிஷ்யே மானுஷம் அவலம்பியவக துஷ்டாச்சார விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாய ச பாஷ்யம் குர்வன் பிரம்மசூத்திர தாத்பர்யார்த்த விநிர்ணயம் மோகன பிரகிருதி துவைத துவாந்தம் அத்தியாத்ம பானுபிஹி சதுர்பிஸ் சகித சிஷ்யைஹி சதுரைர் ஹரிவத் புஜைஹி யதீந்திரசங்கரோ நாம்னா பவிஷ்யாமி மஹீதலே. தேவர்கள் வருவதற்கு முந்தியே அவதார டீட்டெயில் எல்லாம் சுவாமியே சப்ஜாடா பிளான் பண்ணிட்டார் என்று தெரிகிறது. சங்கரர் என்று பெயர் வைத்துக் கொள்வது கூட சுவாமியே பண்ணிவிட்ட சங்கல்பம்தான். அந்த நாம மகிமையே ஜாஸ்தியாக்க இதுவும் ஒன்று. இது சந்நியாச அவதாரமாக இருக்க வேண்டும் என்றும் அவரே தீர்மானித்து விட்டதை யதீந்திர என்று காட்டுகிறது. யதீந்திரர் என்றால் யதிஸ்ரேஷ்டர், யதி என்றால் சந்நியாசி. யம யத என்று ஒரே தாத்துவின் அடிப்படையாக பிறந்த 2 வார்த்தைகள் உண்டு. இரண்டும் அடக்கி வைப்பதையே குறிப்பதாகும். கொட்டமடிக்கிற ஜீவனை அடக்கி பிடித்து அழைத்து கொண்டு போய் தண்டிப்பதாலேயே யமன் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஜீவன் கொட்டமடிப்பதற்கு காரணம் இந்திரியங்களும் மனசும். இவற்றை அடக்கியவன்தான் சந்நியாசி. அதனால் அவனும் யமன்தான். ஆனாலும் வெளியில் இன்னொரு ஆசாமியாக இருந்து கொண்டு தற்காலிகமாக மட்டும் கொடூரமான முறையில் அடக்கி வைப்பவனை யமன் என்று சொன்னதால் தன்னைத்தானே சாத்வீகமான முறையில் ஞானானுபவத்தால் நிரந்தரமாக அடக்கி கொண்டிருப்பவனையும் அப்படி சொல்லக்கூடாது என்று முதலில் சம் போட்டு நைஸ் பண்ணி சம்யமி என்றே சந்நியாசிகளை சொல்வது வழக்கம். அல்லது இதே இந்திரிய நிகிரக மனோ நிகிரகங்களை தெரிவிக்கும் யதி என்ற வார்த்தையால் குறிப்பிடுவது. யதிகளின் சிரேஷ்டராக யதீந்திரராக சங்கராவதாரம் பண்ணுவது என்று தீர்மானித்த பொழுதே ஈஸ்வரன் அந்த அவதாரத்தினுடைய தலை சிறந்த பணியாக மேக்னம் ஓபஸாக சூத்திர பாஷ்யம் எழுதுவது என்று முடிவு பண்ணியிருக்கிறான். பாஷ்யம் குர்வன் பிரம்மசூத்திர என்று இதைத்தான் தெரிவித்தது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.